2002ஆம் ஆண்டு குஜராத் மத கலவரம் நடக்குது. இந்த மத கலவரத்துல கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. அபிஷியலா சொல்லணும்னா 790 இஸ்லாமியர்கள் இறந்திருக்காங்க. 254 இந்துக்கள் இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மத கலவரம் தான் குஜராத் கலவரம்னு சொல்லலாம். இந்த குஜராத் கலவரம் நடந்தப்போ குஜராத்துடைய சிஎம் இருந்தவர் தான் நரேந்திர மோடி. அவருக்கும் இந்த கலவரத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே பேசப்பட்டுச்சு. அதை மையமா வச்சு இந்தியா த மோடி கொஸ்டின் அப்படிங்கிற ஆவணப்படமானது பிபிசியால 2023ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டு இருந்துச்சு. இதை ரிலீஸ் பண்ணவும் வச்சிருந்தாங்க. ஆனா ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரத்துல டக்குனு மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒரு படத்தை வெளியிடக்கூடாது, இந்த ஆவணப்படத்தை தடை செய்யணும் இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவண திரைப்படத்தை தடை பண்ணியிருப்பாங்க. ஏன் எதுக்கு அப்படிங்கிற காரணம் எதையுமே அவங்க சொல்ல, ஜஸ்ட் தடை மட்டும் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இதை பார்த்து நிறைய எதிர்க்கட்சிகள் இது ஒரு சர்வாதிகார போக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடியை கண்டிக்க செஞ்சிருந்தாங்க. ஆனா அந்த ஆவணப்படமானது இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அந்த ஆவணப்படத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. நீங்க அந்த ஆவணப்படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அந்த படத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாம பேசணும், அதனால நம்ம சேனலையும் பேன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.